செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோ. எப்படி இது நடந்தது? இதோ சொல்கிறேன் ப்ரோ. நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி கானா பாட்டு பாடினிருந்தேன். நான் கானா பாட்டை தவறாக சொல்லலை. அந்த கானா பாட்டு பாடும்போது எனக்கு வருமானம் வந்தது. அந்த வருமானத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. மிஸ்யூஸா? ஆமாம் ப்ரோ. கானா பாட்டு பாடி எனக்கு வர வருமானத்தை வீட்டில் கொடுக்காம போதை வசத்துக்காக நான் யூஸ் பண்ணேன் ப்ரோ. அதுதான் சொல்ல வந்தேன் மிஸ்யூஸ்ன்ட்டு. ஓஹோ, அப்போ அந்த பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லை ப்ரோ. கவுன்சிலிங் போனீங்களா? இல்லை ப்ரோ. அப்பா அம்மா சொன்னாங்களா? இல்லை ப்ரோ. அப்போ யார் சொல்லி தான் ப்ரோ மாறினீங்க? 2000 வருஷம் முன்னாடி உலகத்துக்கு வந்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தந்தவர், இந்த சரித்திரத்தையே 2ஆக மாற்றினவர். யாரு ப்ரோ? அவர் தான் ப்ரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. நான் என்னோடய பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் ப்ரோ. இப்போ நான் என்னோடய குடிப்பழக்கத்தை விட்டு 4 வருஷம் ஆகுது ப்ரோ. ஓ, அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, கவுன்சிலிங்கும் போகல, யார் சொல்லி நீங்கள் மாறல, வெறும் அந்த வார்த்தையால் நீங்கள் மாறிருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேற லெவல் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஹலோ ப்ரோ, வாசலில் தான்டா இருக்கேன், வந்துடுறேன்டா. ஆமாம் 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 ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபுல் கதையும் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ப்ரோ, பேக் விட்டீங்க. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, நான் மறந்துட்டேன், சாரி. ப்ரோ கண்ணாடியே விட்டுட்டீங்க ப்ரோ. ஓ தேங்க்ஸ் ப்ரோ, நான் மறந்துட்டேன். ஓகே ப்ரோ.